வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் க்ரௌட் டெஸ்டிங்கில் டெஸ்ட்டோவை பற்றி பேசிகிட்ருக்கோம். நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியணும்னா என் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நான் வந்துட்டு இதில் வந்து crashlog எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். crashlogங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப்பை வந்துட்டு டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஆப் வந்து க்ராஷ் ஆகும்போது அதுக்கு வந்துட்டு நம்ம crashlog வந்துட்டு அட்டாச் பண்ணோம். அதை எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆண்ட்ராய்டு டிவைஸ்லேருந்து ADB மூலமாக எப்படி crashlog எடுக்கலாம் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். எனக்கு நிறைய பேர் நல்லா தெரியும். நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, crashbug கண்டுபிடிச்சிட்டு அந்த டைமில் லாக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நேராக நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஓப்பன் பண்ணுறீங்க, செட்டிங்ஸ்குள்ளே போகிறீங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுமே நம்ம வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணுறதுக்காக OS வெர்ஷனில் இருக்க கோடை வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கனால ஆல்ரெடி டெவலப்பர் அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஒவ்வொரு ஆண்ட்ராய்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஆனால் சேம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் இப்போ எனேபிளாக இருக்குது. கீழே வந்து USB debugging அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்துட்டு எனேபிள் பண்ணோம். USB debugging கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. ஸோ அது மாதிரி டேஞ்சர் எல்லாம் அப்படின்னு காமிக்கும். இட்ஸ் ஓகே, நம்ம வந்து டெஸ்டிங் தானே. நீங்கள் செப்பரேட் மொபைல் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இது பெரிய இம்பேக்ட் ஆகிறது கிடையாது. ஸோ இது ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு USB debugging இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டத்தோட நம்மளோட மொபைலை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது அலோ USB அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அலோ பண்ணும். இப்போ நேராக நீங்கள் சிஸ்டம் போயிடுங்க. சிஸ்டமில் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் டூல் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் டூலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ரேர் ஃபைலாக ஓப்பன் ஆகும். ரேர் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. அதுதான் இந்த ஃபோல்டரு. இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு மேலே பாத்தில் போய் CMDன்னு கொடுத்துட்டிங்கன்னா, CMDன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம வந்துட்டு ADB சர்வர் மூலமாக இதை வந்து நம்ம டிவைஸையும் இதையும் சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி லாக் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 4-5 கமெண்ட்ஸ் தான் இருக்குது, சிம்பிளாக இருக்கும். இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோம்னா ADB சர்வர் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது வந்துட்டு ADB சர்வர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம சிஸ்டத்தை. ஸோ ADB சர்வர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சிஸ்டத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறீங்கன்னா நான் முதல்ல காமிச்சேன்லே அலோ USB debugging அப்படிங்கிறது இப்போ உங்கள் ஃபோனில் காமிக்கும். அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஆல்வேஸ் அலோ இன் திஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும், கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ADB டிவைசஸ் கொடுத்தீங்கன்னா ADB டிவைசஸில் உங்கள் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் காமிச்சிரும். ஒன்ஸ் நீங்கள் ADB டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ADB logcat C அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எதுக்காகனா ப்ரீவியஸாக ஏதாச்சும் லாக் இருந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ADB logcat போட்டு இந்த நான் சொல்லியிருக்கேன் இந்த vtime crashlog.txt அப்படிங்கிறத போட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் மொபைலில் போய் சிஸ்டத்தில் அது கனெக்ட் ஆகி தான் இருக்கணும். போய் நம்ம கண்டுபிடிச்ச பக்கை மறுபடியும் ரீப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது மறக்காமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை தான் நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சும்மா பூவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனோட ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஆப்பை இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்போ நார்மலாக என்ன உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண சொன்னாங்களோ அந்த ஆப்பையோ இதையோ ஓப்பன் பண்ணி crashlog ஒரு தடவை நீங்கள் இதில் ரன் பண்ணியிருக்கணும். crashlog உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் CMTயில் போயிட்டு Ctrl C அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்துட்டு Ctrl C அமுத்திட்டோன்னா நம்ம வந்துட்டு லாக் வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ லாக் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு நம்ம ADB வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல அந்த ஃபோல்டர் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து crashlog அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்கும். அவ்வளோதான். இந்த ஃபைலை இந்த TXT ஃபைலை அப்படியே எடுத்து நம்ம அட்டாச் பண்ணால் crashlog ரெடி. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு crashlog வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களோட crashlog ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கும்போது சேம் வீடியோ அட்டாச் பண்ண பாருங்கள். நம்ம ரீக்ரியேட் பண்ணது மாற்றி அட்டாச் பண்ண வேணாம். ஏன்னா அதோட டைமிங்கும் மேட்ச் ஆகணும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.